நமக்கு ஏற்பட்ட காயத்தை நம்ம சரி பண்ணால் மட்டுமே நம்மளால நம்ம வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் 2021க்கு அப்புறம் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் நான் ஹீல் பண்ணியிருக்கேன். எனக்கு சைல்ட்ஹுட்ல ஏற்பட்ட ட்ராமாஸ்ல இருந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாமல் போனது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண என்னுடைய லைஃப் வந்து வேற மாதிரி மாறினது, இது எல்லாத்தையுமே வந்து நான் ஹீல் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி நான் ஹீல் பண்ணதுனால என்னுடைய பர்சனாலிட்டி வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஐ பிகேம் மோர் ஸ்ட்ராங். எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு இருந்த பொண்ணு, ஈவன் மற்றவங்க முன்னாடி அழுவலனாலும் ரூமில் போய் தனியாக அழுதுட்டு இருந்த பொண்ணு, இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்யணும் அப்படின்னு இருந்த பொண்ணு தான் யார் உதவி கேட்குறாங்களோ அவங்களுக்கு செஞ்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் வந்து நான் கற்றுக்கிட்டு எனக்கு ஏற்பட்ட காயங்களை நான் சரி பண்ணுறது மூலயமா என்னுடைய பர்சனாலிட்டியை ஓவர் த பீரியட் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு காயத்தை ஹீல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அது என்ன காயம், அது எப்படி சரி பண்ணலாம், அது உங்களுக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து மூவ் ஆன் ஆகுங்க. உங்களுடைய பர்சனாலிட்டியும் மாறும். நீ முன்ன மாதிரி இல்லை, நிறைய மாறிட்ட அப்படின்னு சொல்றவங்களுக்கு தெரியாது நாம எந்த அளவுக்கு ஒரு காயத்தை கோத்ரூ பண்ணியிருக்கோன்னு. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்களுடைய காயத்தை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு நீங்க அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டீங்க. இந்த விஷயத்த நான் கத்துக்கிட்டு நான் நிறைய ஹீல் பண்ணியிருக்கேன். அதை என் குழந்தைக்கு நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன்.